வணக்கம். இந்திய ஜனநாயகத்தை பற்றி, இந்தியாவில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி அமெரிக்கா மிகுந்த கவலை கொண்டுள்ளதாம். இந்தியா அமெரிக்கா இடையே நல்ல நட்பு நிலவுகிறது. அதை மறக்க முடியாது. இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி அமெரிக்காதான். மற்ற பல காரணங்களுக்காக இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த மற்றும் மிக அவசியமான உறவு என்று சிறப்பிக்கப்படுகிறது இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு. ஆனால் இதற்கிடையில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நல்ல பிள்ளை விளையாட்டு அல்லது உலக போலீஸ் வேடம் இடுவதை வழக்கமாக கொண்டுள்ளது அமெரிக்கா. உலகில் நடக்கும் ஒவ்வொரு அசைவுகளையும் அமெரிக்காவின் உளவு அமைப்புகள் கண்டுபிடித்து விடுவதாக பெருமிதம் கொள்கிறது அந்நாடு. ஆனால் அமெரிக்காவின் முன்னாள் அதிபருக்கு கூட அங்கு பாதுகாப்பில்லை என்ற உண்மையை சிறிது அதிர்ச்சியோடு பார்த்தது உலகம். முன்னாள் அமெரிக்க அதிபரும் இம்முறை அமெரிக்க அதிபருக்கான குடியரசுக் கட்சியின் வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்பை நோக்கி சுட்டது ஒரு 20 வயது இளைஞராவார். அது தொடர்பாக வெளியாகியுள்ள தகவல்களின்படி தாமஸ் மாத்யூ க்ரூக்ஸ் என்ற 20 வயதுடையவர்தான் டொனால்ட் ட்ரம்பை நோக்கி சுட்டவர் என்று அறிய முடிகிறது. அவரும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவர்தான் என்றும் கூறப்படுகிறது. அவர் எந்த கட்சியைச் சேர்ந்தவர் என்பதல்ல விஷயம். நாட்டின் முன்னாள் அதிபரும் பெரும் செல்வந்தருமான டொனால்ட் ட்ரம்பிற்கு நேராக ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது. அதை முன்கூட்டி அமெரிக்க உளவுத்துறை கண்டுபிடிக்கவில்லை என்பதுதான் ஆச்சரியம். உலக நாடுகளின் மூலை முடுக்குகளிலெல்லாம் சென்று அங்கு நடக்கும் விஷயங்களை கண்டுபிடிக்கும் பரபரப்பில் இருந்துவிட்டார்களோ என்னவோ அமெரிக்க உளவுத்துறையினர் தெரியவில்லை. அதனால்தான் அவர்களின் நாட்டில் நடக்கும் விஷயங்களை கண்டுகொள்ளவும் நிலைமைகளை புரிந்து கொள்ளவும் நேரம் கிடைக்கவில்லை போலும். என்னவனாலும் அமெரிக்காவில் அந்நாட்டின் முன்னாள் அதிபருக்கே கூட பாதுகாப்பில்லை என்பது தெளிவாகியுள்ளது. இது ஒரு நாடகம் என்று கூறும் சிலரும் உள்ளார்கள். இது ஒரு நாடகமா என்றால் அதை ஆமென்றோ இல்லை என்றோ நம்மால் சொல்ல முடியாது. காரணம் எதுவும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அவரது உயிரை பணயம் வைத்து ட்ரம்ப் எதனால் நாடகம் ஆட வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் உள்ளது. காரணம், ட்ரம்பை சுட்ட க்ரூக்ஸ் என்ற அந்த நபர் ட்ரம்பை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் சுட்டுள்ளார் என்பதை இல்லை என்று மறக்க முடியாது. அவர் ட்ரம்பின் தலையை நோக்கித்தான் குறிவைத்து சுட்டுள்ளார். ஆனால் அது அதிர்ஷ்டவசமாக ட்ரம்பின் காதில் மட்டும் காயத்தை ஏற்படுத்தி நூழிலையில் உயிர் தப்பியுள்ளார் ட்ரம்ப். AR-15 செமி ஆட்டோமேட்டிக் துப்பாக்கியை பயன்படுத்தி அவர் சுட்டுள்ளார் என்று செய்திகள் குறிப்பிடுகின்றன. 200 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு கட்டிடத்திலிருந்து சுட்டுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. அப்படி இருந்தும் அங்கிருந்த உளவுத்துறையினரும் பாதுகாப்பு அதிகாரிகளும் அதை அறிந்திருக்கவில்லை என்பதுதான் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு தோட்டா டொனால்ட் ட்ரம்பின் செவியின் மேற்பகுதியில் பட்டு காயம் ஏற்பட்டுள்ளதை காணொலிகளில் காண முடிந்தது. என்னவானாலும் மயிரிழையில் உயிர் தப்பியுள்ளார் ட்ரம்ப். ட்ரம்பை சுட்டவரை பாதுகாப்பு வீரர்கள் உடனடியாக சுட்டுக் கொண்டுள்ளார்கள். ட்ரம்பை நோக்கி, அதுவும் தலையில் குறிவைத்து ஒருவர் சுட்டிருப்பதை நாடகம் என்று நம்புவது கடினமான விஷயமாகும். அத்தகைய ஒரு ஆபத்தான விளையாட்டை தேர்தல் நேரத்தில் ட்ரம்ப் விளையாட வாய்ப்பில்லை. தேர்தல் நேரம் என்றல்ல, எந்த காரணம் கொண்டும் அத்தகைய செயலை செய்ய வாய்ப்பில்லை. ஒரு நூலளவு அந்த தோட்டா விலகிச் சென்றிருந்தாலும் அல்லது ட்ரம்ப் அந்த நேரத்தில் சிறிது தலையை திருப்பியிருந்தாலும் அவரது தலையில் பாய்ந்திருக்கும் அந்த தோட்டா. அதனால் அது ஒரு நாடகமாக இருக்கும் என்று தற்போதைக்கு நம்ப முடியவில்லை. அதே நேரம் வாய்ப்புகளை மறுக்கவும் முடியாது. அது பற்றியதல்ல நமது இந்த காணொளி. ஆனால் உலக போலீசுக்கு என்னவாயிற்று? சொந்த நாட்டில் அந்த நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருந்தவர், அமெரிக்காவின் உயர்ந்த பதவி என்பதையும் தாண்டி உலகிலேயே மிகப்பெரிய பதவி அமெரிக்க அதிபர்தான் என்று சொல்வதுண்டு. அத்தகைய பதவி வகித்துள்ள நபருக்கே பாதுகாப்பில்லை என்னும்போது அவர்கள் எப்படி உலகை காக்கும் வேலையை செய்வார்கள்? அமெரிக்காவிற்குள் சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு கேள்விக்குறியாகவே மாறியுள்ளது. உலகில் மிக அதிக அளவில் குற்ற செயல்கள் நடக்கும் நாடுகளின் பட்டியலிலும் இந்தியாவை விட மிகவும் முன்னில் உள்ளது அமெரிக்கா. 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையுள்ள இந்தியாவில் நடப்பதை விட அதிக அளவில் 33 கோடி மக்கள் தொகை மட்டுமே உள்ள அமெரிக்காவில் குற்ற செயல்கள் நடக்கின்றன என்பதுதான் உண்மை நிலவரம். போதைப் பொருட்கள் பயன்பாடும் இதுபோல துப்பாக்கிச் சூடுமெல்லாம் அதிக அளவில் அங்கு நடப்பதுண்டு. என்னவானாலும் அமெரிக்காவில் அந்நாட்டின் முன்னாள் அதிபரும் அதிபர் வேட்பாளரும் கூட பாதுகாப்பாக இல்லை என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கத்தான் இந்தியாவை பற்றி பேசுகிறார்கள் அவர்கள்.